தோசைக்கல்ல தோசை சுட்ட உடனே இந்த சூடு இருக்கிறப்பவே கொஞ்சம் ஆறின வாட்டி இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் இந்த இடத்துல இப்படி எடுத்தீங்கன்னா பாருங்க எத்தனை டஸ்ட்டுன்னு இந்த மாதிரி நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீனிங் பவுட்ரு போட்டு கழுவிட்டோன்னா தோசைக்கல் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு இல்லை ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட இப்படி எடுத்துக்கிறப்ப அழகாக வந்துடும். கல்லும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், தூக்கலாட்டு இருக்கும். கஷ்டப்படாமல் இந்த வேலையை செய்யலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்து பாருங்கள். நீட்டாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தோசைக்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்து பாருங்கள்.